அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம நடந்து முடிந்த காலாண்டு தேர்வில் 12ஆம் வகுப்பில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் அவற்றுக்குண்டான விடைகளை பத்தி நாம பேசுவோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. குறை கடத்திகளாக பயன்படும் சிலிக்கான், ஜெர்மேனியம் போன்ற தனிமங்கள் டேஷ் முறையில் தூய்மையாக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறேன். நமக்கு சரியான ஆன்சர் புற தூய்மையாக்கல். பட் வேற என்ன பார்க்கணும்னா மற்ற ஆன்சரையும் நம்ம பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் வானார்கல் முறை அப்படின்னு இருக்குனாக்கா அது நமக்கு டைட்டானியம், அதே போல வனேடியம் இவர்களை பிரித்தெடுக்க பயன்படும். மின்னார் தூய்மையாக்கல் அப்படின்றது நமக்கு அல்கலி மெட்டல்ஸ் லைக் சோடியம், அதே மாதிரி சில்வர், அதே போல அலுமினியம், ஏஎல் இவர்கள் எல்லாம் தூய்மையாக்குவதற்கு நமக்கு மின்னார் தூய்மையாக்கல் அப்படின்றது பயன்படுத்தப்படும். கொஸ்டின் நம்பர் 2க்கு போகலாம். சல்பைடு தாதுவை வறுக்கும் போது SO டேஷ் அப்படின்ற நிறமற்ற வாயு வெளியேறுகிறது. ஏவினுடைய நீர் கரைசல் அமிலத்தன்மை உடையது அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்பைடு அப்படின்றது எடுத்துக்கலாம்னு வச்சுக்காங்களே. நமக்கு வறுத்தல் அப்படின்னு சொல்றோம். வறுக்கும் போது யாரு தேவை? ஆக்சிஜன் என்றது தேவை. இந்த ஆக்சிஜன் சல்பர் கூட சேர்ந்து என்ன உருவாகும்? நமக்கு ஜிங்க் பிளஸ் SO2 கேஸ் அப்படின்றது உருவாகும். இந்த SO2 அப்படின்றது தான் SO2 தான். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பின் வருவனவற்று sp2 அப்படின்ற இனக்கலப்பு இல்லாதது எது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆன்சர் கிராஃபைட்டு, கிராஃபின், ஃபுல்லரி. இந்த 3 பேரும் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள். பட் 4வது ஆப்ஷன் இருப்பாங்க ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ் அப்படின்றது சாலிட் CO2. தமிழ் பீட்டர் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்குதான் பேர் என்ன சொல்றோம்? ட்ரை ஐஸ். இதுக்கு ஹைபிரிடைசேஷன் sp அப்படின்றது ஹைபிரிடைசேஷன். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? sp2 அப்படின்றது இல்லாதது எது அப்படின்னு கேட்டா சரியான ஆன்சர் ட்ரை ஐஸ். கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். நமக்கு PCl3 நீரார் தொகுப்பினால் உருவாவது என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாஸ்பரஸ் ஆசிட். PCl3 ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்றது சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. பின் வருவனவற்றுள் வலிமையான அமிலம் எது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்றது HI, ஹைட்ரோ அயோடிக் ஆசிட். இதுல எல்லாமே யார் இருக்காங்கன்னாக்கா ஆலஜன் சீரிஸ் இருக்கு பாருங்க. புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்றது இருக்கு. டவுன்லி குரூப் நமக்கு அந்த ஆலஜன் சீரிஸ் புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் வரும் பொழுது உருவளவு அதிகரிக்கும். உருவளவு அதிகரிக்கும் பொழுது ஹைட்ரஜனுக்கும் அந்த ஆலஜனுக்கும் இடையிலான இடைவெளி டிஸ்டன்ஸ் என்னாகும்? அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமானதுன்னா ஹைட்ரஜன் ரிலீசிங் பவர் எப்படி இருக்குனாக்கா அதிகமா இருக்கும். சரியான ஆன்சர் நமக்கு அந்த சீரீஸ்ல HI அப்படின்றது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இதே கேள்வியை வீக் ஆசிட், வலிமை குறைந்த அமிலம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா ஆன்சர் HF அப்படின்றது வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். மேபி இதே இடத்துல இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கலாம். இந்த HF பேஸ் பண்ணி இந்த HF இருக்கிறாங்க ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட ஒரு அமிலம். இச்சிங் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் அப்படின்றது கேள்வி. யார் அப்படின்னு கேட்டாக்க HFன்றது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6க்கு போகலாம். ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படின்றது நமக்கு சரியான விடை. +3 அப்படின்றது ஆக்டினைடுகளினுடைய பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்டினைடுகள் நமக்கு 2 ஸ்டார்ட் ஆகி +7 வரைக்கும் இருக்கும். ஆனா அதுல பொதுவானது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டா +3 தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. Mn2+ அப்படின்ற அயனியின் காந்த திருப்பு திறன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1 5.92 போர் மேக்னட்டான் BM அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலானாக்கல √N × N+2 அப்படின்றது நமக்கு ஃபார்முலா. இப்ப இதுல யாரை கண்டுபிடிக்கணும்னா என்ன அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். இப்போ மேங்கனீஸ் இருக்கு பாருங்க. மேங்கனீஸுக்கு உண்டான அட்டாமிக் நம்பர் 25. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுதுன்னா 3D
5 4s2 இதுதான் எலக்ட்ரான் அமைப்பு. இங்க இருந்து பாருங்க எத்தனை எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், 5 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஸோ சாரி 2 எலக்ட்ரான்ஸ், மேங்கனீஸ் 2 பிளஸ் இல்லைங்களா, அதனால 2 எலக்ட்ரான். இந்த 4s2 வந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங் 3d5 அப்படின்றது இருக்கும். இப்போ டி ஆர்பிட்டால் நமக்கு 5 ஆர்பிட்டால் இருக்கு. இந்த 5ல ஈச் எலக்ட்ரான்ஸ் வந்து அகாமடேட் 1 ஆர்பிட்டால். 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு பாருங்க, 5 இருக்கு. ஸோ என்னுடைய மதிப்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா, 5 அப்படின்றது இப்பதான் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த 5 உடைய மதிப்பு வந்து இங்க என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் என்னுடைய மதிப்பு 5, அதே மாதிரி n+2 5 + 2 வந்து 7. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது 35. 35க்கு ரூட் எடுத்துன்னா ஆன்சர் வந்து நமக்கு 5.92 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8க்கு பார்க்கலாம். நமக்கு திண்ம CO2 பின்வருவனற்று எதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். இது வந்து கெமிக்கல் அணைவு சேர்மங்கள் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வந்து சகப்பிணைப்பு திண்மமா, உலோக திண்மமா, மூலக்கூறு திண்மமா, அயனி திண்மமா அப்படின்ட்டு நமக்கு சரியான ஆன்சர் வந்து மூலக்கூறு திண்மம், மாலிகுலர் சாலிட் அப்படின்றது எக்ஸாம்பிள். ரிமைனிங் இருக்கிறதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டுகள் கேட்பாங்க. இப்ப சகப்பிணைப்பு திண்மங்களுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிராஃபைட்டை சொல்லலாம், டைமண்டை சொல்லலாம். டைமண்ட் வைரம், அதே மாதிரி கிராஃபைட். அதே போல உலோக திண்மங்கள் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெட்டல்ஸ் எல்லாமே உலோக திண்மங்கள். எக்ஸாம்பிள் சில்வரு, கோல்டு, காப்பர், இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களும் உலோக திண்மங்கள். அயானிக் சாலிட்ஸ், அயனி திண்மங்கள் என்றது நமக்கு கொடுக்கறது வந்து எக்ஸாம்பிள் வந்து NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்றது அயானிக் சாலிட்ஸ் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9க்கு போவோம். கேள்வி பாருங்க, முகப்பு மைய கனசதுர அளவு கூட்டி FCC-னுடைய பொதிவு திறன் பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்றது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து 74 பேக்கிங் ஃபிராக்ஷன். இதே இன்கேஸ் வந்து வேக்கண்ட் சைட், நமக்கு வந்து காலியாக உள்ள இடம் அப்படின்னு கேட்டா 100ல இருந்து இந்த 74 வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேக்கண்ட் சைட் அப்படின்றது கிடைக்கும். இதே இன்கேஸ் சார் இதே பொதிவு திறனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல FCC-க்கு பதிலா BCC அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து 68%. BCC அப்படின்னு கேட்டா இல்ல சார் இதுவே SC சிம்பிள் கியூபிக் அப்படின்னு கேட்டா, எளிய கனசதுரம் கேட்டா ஆன்சர் வந்து 52.38 அப்படின்றது ஆன்சர். ஸோ பொதுவு திறனை பேஸ் பண்ணி ஒரு கேள்விகள் வந்துட்டே இருக்கும். இந்த 3 பேரையும் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஒரு முதல் வகை வினையானது 60 நிமிடங்களில் 75% வந்து நிறைவு பெறுகிறது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. அது வந்து 60 மினிட்ஸ்ல 75% வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்றாங்க. அதே வினை அதே நிபந்தனைகளில் 50% நிறைவு பெற தேவையான காலம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னாக்கா பாருங்க, டைம் T வந்து 75% வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்டா 2 டைம்ஸ் 2 முறை வந்து T50 அப்படின்றதுக்கு சமமா இருக்கும். 50% அப்படின்றது இருக்கும். நமக்கு யாருடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கல, இப்போ நம்ம 75க்கு உண்டான டைம் வந்து தெரியும். ஸோ அப்படின்னா அந்த 2 அப்படின்ற பக்கம் கொண்டு வாங்க. யாருக்கு கண்டுபிடிக்கணும், 50% கண்டுபிடிக்கணும். அதனால எப்படி எழுதலாம், T75% divided by 2 equal to T வந்து 50% அப்படின்றது சரி. இப்போ நமக்கு T75 எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா 60 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டா T75 60 மினிட்ஸ் divided by 2 equal to T50. 50% வந்து டைம் required for completion of the reaction. இப்போ 60 divided by 2 அப்படின்னும் பொழுது நமக்கு எவ்வளவு கிடைக்கிறாங்க, 30. 50% ரியாக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தேவையான நேரம் காலம் அப்படின்றது 30 நிமிடங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு B அப்படின்றது சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10⁻⁵ m KOH கரைசலினுடைய pH மதிப்பு என்ன. இந்த pH பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட்ல தான் கால்குலேஷன் கேட்பாங்க. இதுல ஒரு மெத்தட் வந்து நமக்கு KOH அதாவது பேஸை கொடுத்துட்டு pH வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம காரங்கள் கொடுத்தாங்கன்னா pH டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது. யாரை கண்டுபிடிக்கலாம்னாக்கா POH அப்படின்றதான் கண்டுபிடிக்கலாம். ஸோ POH அப்படின்றது நமக்கு ஃபார்முலா தெரியும். POH is equal to -log
நமக்கு 10 பவர் OH மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் தான் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, 5 கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா POH மதிப்பு என்ன வரும் அப்படின்னு கேட்டாக்குல 5 அப்படின்றது கிடைக்கும். பெரும்பாலான கேள்விகள் இந்த பவர் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் pH அல்லது அதுதான் POH. நீங்க கொஸ்டின்ஸ் pH கேட்கறாங்கன்னாக்கா காரங்கள் கொடுத்ததுனால POHக்கு அந்த 10 பவர் இருக்கிறது வந்துடும். இதுவே ஆசிட் கொடுக்குறாங்கன்னா அதே 10 பவர் என்ன இருக்காங்களோ வந்துடும். பட் நமக்கு காரங்கள் கொடுத்துட்டு யாரை கேட்கறாங்க, pH கேட்கறாங்கனாக்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா H கூட்டல் POH ஈக்குவல் டு 14 இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய pH, அதனால POH ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா pH இஸ் ஈக்குவல் டு நமக்கு 14 மைனஸ் 5 அப்படின்றது கிடைக்கும். 14 மைனஸ் 5 ரிமைனிங் 9. இப்படியும் பார்க்கலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த காரங்கள் கொடுத்தாங்கன்னா pH மதிப்பு 7க்கு மேலதான் இருக்கும். 7க்கு மேல அப்படின்றது பாருங்க ஆப்ஷன் B வராது 5 அப்படின்றது. அதே மாதிரி pH ஸ்கேல் ஹையஸ்ட் வேல்யூ 14 தான், அதனால 19 வராது. அப்படின்னா ரிமைனிங் ஆப்ஷன் 9 இல்லைன்னா 10. இது மாதிரி ட்ரிக்க வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12 என்ன கேட்டுருக்காங்கன்னா NH2 இணை அமிலம் யாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NH2 கான்ஜுகேட் ஆசிட் யாரு அப்படின்ட்டு. இப்ப அமோனியா செல்ஃப் அயனைசேஷன் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அமோனியா ஃபார்முலா NH3. இது அகைன் யார் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அனதர் 1 மோல் ஆஃப் அமோனியா கூட சேருது. இது எக்ஸாம்பிள் ஆசிட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அமோனியா பேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் படி ஆசிட்ன்றது புரோட்டானை டொனேட் பண்ணணும். அதனால இது H+ டொனேட் பண்ணணும். பேஸ் என்றது புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ என்ன ஃபார்மேஷன் ஆயிருக்கும், NH4+ அப்படின்னு இருந்திருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா NH2- அப்படின்றது கிடைக்கும். பாருங்க இது பேஸ், இதை யாரா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டா ஆசிட்டா மாறும். இது ஆசிட் அப்படின்றது நமக்கு யாரா கன்வெர்ட் ஆகும்னா பேஸா மாறும். ஸோ இந்த ஆசிட் அப்படின்றது யாரா மாறும், நமக்கு பேஸ் அப்படின்றது மாறும். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, NH2- ஒரு காரம், இதனுடைய இணை அமிலம் எதுன்னு கேட்கறாங்க. இணை அமிலம்ன்றது நமக்கு யாரு, அமோனியா அப்படின்றது சரியான. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஃபீனால் அப்படின்றது நடுநிலை ஃபெரிக் குளோரைடுடன் வினைபுரிந்து தரும் நிறம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஊதா நிறம், வயலட் கலர் அப்படின்றது கிடைக்கும். நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோட நமக்கு ஃபீனால் ரியாக்ட் ஆகும்போது வயலட் கலர் கிடைக்கும். இந்த டெஸ்ட் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு டெஸ்ட் ஆல்கஹால் ஒபே பண்ணாது. அதனால இந்த கேள்வி 2 வகையா கேட்கலாம். ஃபீனாலுக்கும் கேட்கலாம் அல்லது ஆல்கஹாலுக்கும் கேட்கலாம். ஃபீனால் ஒபே பண்ணும், ஆல்கஹால் ஒபே பண்ணாது அப்படின்றத பார்த்துக்கேன். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா 280 கெல்வின் வெப்பநிலையில் ஃபீனால் அப்படின்றது அதர் H2SO4 உடன் வினை புரிந்து கிடைக்கும் முக்கிய விளைபொருள். இந்த இடத்துல டெம்பரேச்சரை மெயினா பார்க்கணும். 280 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 280 கெல்வின் அப்படின்றது லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்ல ஃபீனாலுக்கு ஃபார்முலா C6H5OH அப்படின்னு சொல்றோம். இது யாரு கூட ரியாக்ட் ஆகுதுன்னா H2SO4. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ஆர்த்தோ பொசிஷன்ல ஃபீனால் அப்படியே இருக்கும். இதனுடைய ஆர்த்தோ பொசிஷன்ல SO3H அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆர்த்தோ ஃபீனால் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இதே கொஸ்டின்ஸ் மேபி டெம்பரேச்சரை உங்களுக்கு அதிகப்படுத்தினாங்கன்னா என்ன டெம்பரேச்சர் அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு பாட புத்தகத்துல இந்த கேள்விக்கு இன்னொரு பர்டிகுலர் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. எப்ப அப்படின்னாக்கா பாராஃபீனால் சல்போனிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்கும். எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் சார் அப்படின்னு கேட்டா 373 கெல்வின். இந்த மாதிரி டெம்பரேச்சரை மீன் பண்ணி எக்ஸாம்பிளோட கேட்டாங்கன்னாக்க நீங்க எக்ஸாக்டா பார்த்துக்கணும். லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னா ஆர்த்தோ, ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டா பாரா அப்படின்றது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 ஃபெர்ஃபெக்ஸ் அப்படின்ற வெப்ப இழவும் பிளாஸ்டிக், தெர்மோ சாஃப்ட்னிங் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். இது தயாரிப்பு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் யாரு, பென்சால்டிஹைடா, அசிட்டால்டிஹைடா, அசிட்டோஃபீனானா, அசிட்டோனான்னு கொடுக்குறாங்க. நமக்கு சரியான ஆன்சர் அசிட்டோன் அப்படின்றது சரி. இதே கேள்வி மேபி இன்னொரு வகையெல்லாம் கேட்கலாம். எது அப்படின்னு கேட்டா இந்த அசிட்டால்டிஹைட். இந்த அசிட்டால்டிஹைடு நமக்கு மனோரசிய மருந்துகள் தயாரிக்க பயன்படக்கூடிய பாரால்டிஹைடு தயாரிக்க பயன்படுகிறது. மறந்துட வேண்டாம், மனோரசிய மருந்து தயாரிக்க பயன்படும் பாரால்டிஹைடு.